எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? சரங்க லவ் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட 2 ஷாட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ கடைசியில் அது வரைக்கும் விட்டு போனால் இங்கே வந்து தயாங்கோ நீங்களும் ஒரு மிஷன் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஷனில் வந்து எப்படியும் நீங்கள் வந்து ஜெயிச்சிருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். ஓகேவா? நான் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். ஓகே. ஸோ வாங்க நாம் இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களும் தயாங்க ஒரு பெரிய மிஷனில் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. லைக் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வந்து ஒரு மாஃபியா கிட்னாப் பண்ணி அந்த பணக்காரரை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? நீ மட்டும் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கலன்னா உன் பொண்ணை நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த மிஷனில் தான் நீங்களும் அப்புறம் தயாங்குமே இருந்துகிட்ருக்கீங்க. லைக் இப்போ 2 பேரும் அப்படி பதுங்கியிருக்கீங்க. தயாங்க அப்படி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படி எப்போ போவாங்க? ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் வந்து அங்கே கிராஸ் ஆகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி எப்போ போவாங்க, நம்ம எப்போ அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க என்ன பண்ணுறான்னா ஒரே தான் அவங்கள நீங்கள் அப்படியே உருண்டு போய் விழுறீங்க அந்த பாடி கார்டு முன்னாடி. அப்படியே பின்னாடி திரும்பி அந்த மனுஷனை மறைக்கிறீங்க. அந்த மனுஷன் மறைச்சிக்கிட்டார். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்ட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து மழுப்பிட்டுருக்கீங்க. யார் நீன்னு கேட்டால் நீ சிரிக்கிற, சொல்லு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ் 2த்தையும் உங்கள் தலையில் வச்சுட்டாங்க. அது நான் மெய்ட்ஸ் பார்க்க எப்படியா இருப்பாங்க, அது வேறு ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதோ மழுப்புறீங்க. அவங்க வந்து இது பொண்ணுடா, எப்படி போலீஸாக இருக்கும், பொண்ணுங்களாம் போலீஸாக தானே இருக்காங்க, பொண்ணு பார்க்க அப்படி தெரியல, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அந்த பாடி கார்டு வந்து லைட்டாக ஃப்ளாட் ஆகிட்டார் போல். நீங்கள் பொண்ணு மாதிரி தானே இருப்பீங்க. ஆனால் பொண்ணு மாதிரி தெரியல, நான் பொண்ணு தான், என்னை பார்த்தா தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அப்படியே முடச்சிக்கிட்டே சொல்கிறீங்க தயாங்கு. ஸோ தயாங் வந்து கரெக்டாக வந்து அவங்க 2 பேரோட கழுத்துலேயே அடித்ததுனால அவங்க 2 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஓகேவா? வர இவ்வளோ நேரமா உன்னையோர் என்ன எட்டி உதைக்க சொன்னது எல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லது மனுஷன் போடுறாரு. ஸோ இதே மாதிரி தான் எந்த மிஷின் போனாலும் 2 பேர் அப்படி அடிச்சுப்பீங்க. ஸோ பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. லைக் எந்த மிஷின்ஸ்லேயும் வந்து நீங்கள் அவரை மாட்டி விட்றது, அவர் உங்களை மாட்டி விட்றது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு வேளையாக அந்த பணக்கார பொண்ணை வந்து காப்பாற்றிட்டீங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி தயங்க நோக்கி வர மாதிரி இருக்குது. ஸோ தயங்க வந்து அப்படியே வந்து அந்த சட்டையில் இழுத்து விட்டு அப்படியே தலையெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நம்மளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண வருதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்குது. தயாங்க அப்படியே பல்பு கிடச்ச மாதிரி தான் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னது, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கையை பிசிக்கிட்டே இருக்குது. உங்களை பார்த்துட்டே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட போலீஸ் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே பாரு, இதெல்லாம் தான் எவிடன்ஸு, கரெக்டாக போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு அப்படியே கையை வந்து போட்டு பிசையுது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம், அவர்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுது. யார், இவரா? ஆமாம், அவரு தான். என்ன பார்த்தவுடன் காதலா? ஆமாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்படியே அந்த மனுஷனுக்கு எரியுது. இங்கே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக நான் நினச்சிட்டு இருக்கேன், என்ன பார்க்காம அவளை லவ் பண்ணன்னா அவள் பொண்ணாச்சே. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு, இதை கொஞ்சம் ஃபன்னாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இதை யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு ஐடியா கேட்குறீங்களா? ஆமாம், அவரை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அவர் உங்களுக்கு செட் ஆக மாட்டாரே. ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காதில் ஏதோ சொல்கிறாரு. அந்த பொண்ணோட கண் அப்படியே வயடாக திறக்குது. என்ன, அப்படியா? ஆமாம், அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போனா சரி, உன்னோட காதலை போய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே போகிறாரு. இங்கே அப்படியே ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த பொண்ணு இப்போ உங்ககிட்ட வருது. நீங்கள் வந்து அப்படியே அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே தயங்க, டே வாடா இந்த பக்கம் சும்மா அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து அந்த பையனை வந்து பிடிச்சி இழுத்துடுறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஏதோ ஹெல்ப் பண்ணுமா, இன்னும் கிளம்பல வீட்டுக்கு, அது அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்கிட்டயா? ஆமாம் உங்ககிட்ட தான். என்கிட்ட என்ன பேசணும், என்ன விஷயம்? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கலாம் படுது. என்ன ஒரு மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. ஐயோ சொல்லிடு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவே நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. என்ன லவ்வா? ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐயோ இங்கே பாருங்கள், நானும் அவங்கள லவ் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். இல்லை நான் உங்களை தான் லவ் பண்ணேன், உங்களே தான் கல்யாணம் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன். எனக்கு தெரியும் எதனால நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ விட்டுரு. புரியுதா? கண்டிப்பாக நம்ம 2 பேருக்குள்ளே கல்யாணம் நடக்காது அப்படின்ற விஷயத்தையும் மறந்துடு, ஓகேவா? இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது டக்குன்னு அந்த பொண்ணு கையை பிடிக்குது. என்ன பண்ணுற நீ? இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கையே நீங்கள் தான். ஏய் என்ன இப்படி பேசுகிற நீ? ஐயோ என்ன ஒரு மார்க்கம் பேசுகிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நீ இப்படி பேசலாமா? உனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க, அழகழகாக கிடைப்பாங்க, என்ன விடு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இல்லை உங்களோட அழகில் நான் மயங்கிட்டேன், உங்களோட நீங்கள் பண்ண எனக்காக தியாகம் பண்ணீங்க. நான் என்னம்மா உனக்கு தியாகம் பண்ணேன்? என்னை குத்த வந்தான், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கையில் வெட்டு வாங்கிக்கிட்டீங்க. அது சின்ன வெட்டு தான், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இல்லை நான் அவங்கள விட மாட்டேன், பரவாயில்ல, நம்மளுக்கு குழந்த பிறக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம தத்து எடுத்து வாழ்ந்துக்கலாம். இரு, என்னது? எனக்கு தெரியும், கல்யாணம் ஆனாலும் நான் குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நம்ம அனாதை குழந்தைங்களாம் தத்தெடுத்து வாழ்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த பிரச்சனை இல்லையா? ஆனால் அவர் அந்த பிரச்சனை இருக்குன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இப்போ பாயிண்ட் பண்ணுது. ஐயோ மாட்டி விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே ஓடுறாரு. ஷைனி அப்படின்னு சொல்லிட்டு காது இருக்கிற ஷூவை எடுத்து அந்த மனுஷன் மேலே போடுறீங்க. தப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி மனுஷன் போடுறாரு. எனக்குன்னு வாட்ச் இருக்கு பாரு. இங்கே பாருமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொண்ணு, நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் தலையில் கை வைக்க, இங்கே வாடி, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வர. நான் யார்? பையன். பார்த்தீங்களா, அவங்களே பையன் சொல்கிறாங்க. ஐயோ பொண்ணுன்னு சொல்லுடி, பார்க்க தாண்டி பையன் மாதிரி, உள்ளக்குள்ளே பொண்ணுன்னு சொல்லுடி. ஆமாம் இவன் பொண்ணு. இல்லை இது போய், நீங்கள் 2 பேரும் சொல்கிறது போய், நீங்கள் பையன்தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து, அதாவது இந்த ஸ்பை வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பொண்ணு மாதிரி இருந்திருப்பீங்க போல், அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. இங்கே பாரு, இது நான் தான். இல்லை இது உங்கள் தங்கச்சி. ஐயோ கடுப்பேத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே மண்டை வலிக்குது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டடக்குன்னு வந்து உங்கள் சீஃப் எழுதிட்டு வரீங்க, அவருமே அங்கே தான் இருந்திருப்பார் போகிறேன். அதாவது உங்களோட ஆர்கனைசேஷன் ஹெட்டு தான் வந்து நீங்கள் சீஃப்னு கூப்பிடுவீங்க. சீஃப் என்னது வைனா, நான் பொண்ணு தானே சீஃப்? அதில் என்ன சந்தேகம்? இந்த பொண்ணுங்க பாருங்கள், நம்ப மாட்டேங்குது, என்ன தான் லவ் பண்ணுவேன், என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுது. சீஃப் ப்ளீஸ் இவளை எப்படியாவது எங்கேயாவது பிரித்து விட்ருங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு பிரிய மாட்டேன். இங்கே பாருமா, அவள் ஒரு பொண்ணு. அப்படியே உங்கள் சீஃபை பார்த்து முறைக்குது. ஸோ உங்கள் சீஃப்ன்றது கொஞ்சம் வயசானது போல். கிளவா, உனக்கு என்னையா தெரியும் இந்த காதலை பற்றி? பாரு, 2 காதலருக்குள்ளே நீ எதுக்கு வர? 3ஆவது மனுஷன் மாதிரி போட அப்படின்னு சொல்லிட்டு சீஃபை மரியாதை இல்லாமல் பேசு. எவ்வளோ தைரியம் தான் என்னோடய சீஃபை மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் பாரு. சாரி உங்கள்கிட்ட இருந்தாலும் நான் சொல்கிறது கேளுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், ஒன்றும் தேவையில்ல, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸும் கிடையாது. நான் ஒரு பொண்ணு மேலே எப்படி ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் வரும்? கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்க. அந்த பொண்ணு உண்மையிலே பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு மனசு உடைச்சிட்டு போயிடுச்சு. எங்கே அந்த நாய் தையோங்க அப்படின்னு சொல்லி தேடுறீங்க, அந்த மனுஷன் ஆளே காணும். வரட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஆர்கனைசேஷனில் இருந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கும் போது தயங்க உங்கள் கண்ணில் சிக்கிறாரு. ஐயோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ நீங்கள் ஆனால் எதுவுமே பண்ணல, அமைதியாக இருக்கீங்க. அவர் அப்படி என்ன எதுவுமே பறந்து வரல அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். நீங்கள் கம்முன்னு தான் இருக்கீங்க.
என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாரு. ஸோ கிட்ட போகும்போது அப்படியே காது பிடிச்சிருங்க. வலிக்குது வலிக்குது பையன் விடு விடு, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன், நானும் இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு பையனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வர வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்க. வேணாம் வேணாம் எல்லாம் கன்றாவடி, உனக்கு மட்டும் அது கன்றாவி எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படி திருகுறீங்க. வலிக்குது வலிக்குது நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. ஏன்னா வலிக்குதுன்னு விட்டுட்டா ஏன் விடக்கூடாதா, இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு வந்து தயங்க மேலே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, ஓகேவா? ஏன்னா வந்து எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா, அவரோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிருப்பார் ஒரு மிஷினில், ஓகேவா? ஸோ அவர் உயிரும் அங்கே ஊசலாடிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் உங்கள் உயிரை காப்பாற்றிருப்பார். ஸோ அதனால் லைட்டாக உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கவே வந்து நீங்கள் அப்படியே ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தயங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, தயங்க உனக்கு இப்போ எத்தனை வயசு 27 ஆகுது, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே மூடிட்டு இரு கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்குறீங்க. ஏதாவது பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க? பொண்ணு செலக்ட் பண்ணிட்டியான்னு கேட்டேன். நான் செலக்ட் பண்ணிட்டேன். யார் அந்த பொண்ணு? இப்போ சொல்ல மாட்டேன், நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. நிஜமாவே செலக்ட் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டார். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறேன், சரி விடு விடு, அவன் எப்போ செலக்ட் பண்ணான், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ தானேடி அவனே சொல்கிறான், ஒரு வேளை இந்த மிஷின்ஸில் எங்கேயோ வெளியூரில் போயிருப்பீங்களா, அங்கே எங்கேயாவது பொண்ணை செலக்ட் பண்ணியிருப்பானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து ஒரு பாரில் இருந்துகிட்ருக்கீங்க, லைக் அப்படி குடிக்கிறீங்க. பையன் என்னடி பண்ணுற, வெறடி எனக்கு என்னதான் ஆச்சு, நான் ஏன் இப்படி குடிக்கிறேன், எதுக்கு குடிக்கிறோன்னு தெரியுமே குடிக்கிறாரு. ஞாபகம் வந்துடுச்சு, நான் என்ன விரும்புகிறோன்னா அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்னோட அம்மா விரும்பினேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு மிஷினில் ஒரு பொண்ணு என் கூட நல்லா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பழகினா, அவளும் விட்டுட்டு போயிட்டா. இப்போ இன்னொரு தாட்டி முதல் மாதிரியே ஒரு பையனை விரும்பினேன், அவனுமே என்னை விட்டுட்டு போயிட்டான். கடைசி வரைக்கும் நான் விரும்பினது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது போல். இனிமே எது மேலேயும் நான் ஆசையப்பட மாட்டேன், இது சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயே போய் விழுறீங்க. அது வேறு யார் இல்லை, தயாங் தான். அப்படியே டக்குன்னு உங்களை பிடிச்சிடுறாரு. இங்கே அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுமே வரா. என்னாச்சு, ஏன் இப்படி வளரிட்டுருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னான். அதுக்கு எதுக்கு இப்படி குடிக்கணும், தெரியல, நான் எவ்வளோ சொன்னால் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லவே இல்லை. அவர் அப்படியே உங்களை டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் என்ன இப்படி குடிக்கிறேன், நான் அப்படி தான் குடிப்பேன், யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க தயாங்கு. நீங்கள் அப்படியே டடக்குன்னு தள்ளி போயிட்டு, நீ எதுக்கு என்னை பிடிச்ச பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேலே கோவமாக வருது. அந்த குடி போதலையும் வந்து அவர்கிட்டேருந்து விலகுறீங்க. வயன் என்னாச்சு, போ என்னை தொடாத, நீ என்ன தொடக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மேலே போய் கையை போட்டுருங்க. சரி தயா, அவளுக்கு ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்க. என் கையை விட, என் கையை தோடாத போ, உனக்கு தான் ஏற்கனவே ஆள் இருக்குல்ல போ. அந்த மனுஷன் காதலே வாங்கலை, டக்குன்னு உங்களை தூக்கிட்டாரு. என்ன பண்ணுற தயா நீ, நான் பார்த்துக்கிறேன் நீ போ, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டா. அந்த மனுஷன் அப்படியே அவங்கள தூக்கிட்டு போய் வந்து அவர் கார் வச்சுருக்கார் போல், அந்த காரில் வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த மனுஷன் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. என்னாச்சு, ஏன் மேலே கோவமாக இருக்கேன், நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. நீங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த மனுஷன் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து விட்டுருப்பார். அதாவது கதவை ஓப்பன் பண்ணி உங்களை படுக்க வச்சுட்டு, உங்கள் காலில் வந்து ஷூ ஷாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு வந்து போர்வையை போற்றி விட்டுட்டு அந்த மனுஷன் வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்பார், லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் காலையில் ஆகுது, நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை குடித்ததுனால. அப்படியே காலையில் வந்து ஃபோன் வருது,
சீக்கிரமாக அந்த ஆர்கனைசேஷன் வா பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஃப் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு. நீங்களும் கடகடன்னு ரெடி ஆகிட்டு போயிருப்பீங்க. ஸோ தயாங்குமே அங்கே தான் இருக்கார் போல். நீங்கள் அவரை கண்ணுக்கு வேலை முறைச்சிட்டே தான் போயிருப்பீங்க. தயாங்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமாக புரியல. அவர் டக்குன்னு என்ன பண்ண அப்படின்ற நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்றாரு, இழுக்கிறாரு, கையில் பிடிச்சி கிள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாரு. நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு இவளுக்கு இன்னார் ஏதோ ரியாக்ட் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா காலை வச்சு உங்கள் பட்டில் அடிக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. நான் எவ்வளோ நேரம் தான் உனக்கு கூப்பிடுறது, கண்டுக்க மாட்டேன் பட அப்படின்னு சொல்லி திரும்பியிருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறார். இப்போ சிரிச்சேன்னா பல்லெல்லாம் கழட்டிடுவேன், எங்கே கழட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கும் போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். வேறு யாரும் இல்லை, உங்கள் சீஃப் தான். சீஃப் அப்படின்னு சொல்லி 2 பேர் கம்னு இருக்கீங்க. எப்போ பார்த்தா சண்டை, சும்மா இருங்க 2 பேரும். சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அமைதியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மிஷன் வந்திருக்கு. என்னது இது? நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் இந்த மிஷனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்க சீஃப்? அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலோட ஃபோட்டோ. அது ரொம்ப பெரிய லக்ஸுரி, இந்த பணக்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. என்னது இது? இந்த கப்பலில் தான் இந்த பொண்ணுங்களாம் மறைச்சி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இந்த கப்பல் வந்து வெளிநாட்டுக்கு போகுது. எதுக்குன்னா இந்த பொண்ணுங்களை வெளிநாட்டில் சேல் பண்ணதான். என்ன சொல்கிறீங்க? இப்படி கூட ஆளுங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இது நம்ம எப்படியே தடுத்தே ஆகணும். புரியுது சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சொல்லிடுறீங்க. இதில் வந்து உங்களோட ரோல் என்னென்னா, என்ன ரோல்? நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகணும். ஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. தயாங்க எதுவுமே சொல்லலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமாம். ஸோ என்ன சீஃப் என்ன சொல்கிறீங்க? வேறு எதாவது ரோல் கொடுங்க. எங்கே பாருங்கள், இந்த கப்பலுக்குள்ளே கப்புள்ஸ் மட்டும்தான் நுழைய முடியும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் வந்து பேட் மாஃபியாஸும் இருப்பாங்க, குட் மாஃபியாஸும் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் தான் பார்த்து பழகணும். வேறு ரோல் இங்கே வந்து சிங்கிள்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அண்ணன் தங்கச்சி ரோலில் கூட நீங்கள் வந்து அந்த ஷிப்புக்குள்ளே நுழைய முடியாது. கப்புள் ரோலில் தான் முடியும். அப்படின்னா எனக்கு வேறு பேர் கொடுங்க. நீங்கள் பாருங்கள், வேறு பேர்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தயாங்க தான் உங்கள் பேர். ஓகே, இங்கே பாருங்கள், இது பொண்ணுங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் வயன். ஓகே சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசிக்கல, அப்படியே வெளியே போகிறீங்க. எங்கள் தயாங்க வந்துட்டு, இங்கே பாரு வயன், உனக்கு எம்எல்ஏ என்ன கோவம் தெரியல, அது நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போதைக்கு மிஷினில் சீரியஸாக இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் கையை கொடுக்குறாரு. நீங்களுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. சீஃப் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த 1 வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த மிஷன் ரொம்ப டேஞ்சரானது, யார் உயிருக்கு வேணால் எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து வரலாம். ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலே உங்கள் 2 பேருக்கும் தூக்கமே வரலை. ஒரு வழியே அந்த நாளுமே வந்திருக்கும். எங்கள் தயாங்க வந்து அப்படி ரெடி ஆகிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டும் இருக்கார். ஓகேவா? என்ன சார் வர இவ்வளோ நேரம் ஆகுது தெரியலையே, பொண்ணுங்களாச்சே வர லேட்டு தான் ஆகும், ஆனால் வயன் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு பைக் சத்தம் வந்து கேட்குது. டக்குன்னு அவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பைக்கில் வந்து ஃபஸ்ட்டு இறங்குறது வந்து ஏஜென்ட் என். ஓகேவா? அது வந்து இறங்குது. அது வேறு யாரும் இல்லை, உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ தயாங்கோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பேன்ல, அவங்களுக்கு வந்து பேர். ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ ஹெல்மெட் கலட்டுது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஹெல்மெட்டை கலட்டுறீங்க பாருங்கள். தயாங்க ஒரு நிமிஷம் ஆன்னு பார்க்குறாரு. என்ன பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க, லைக் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தம்பனையில் ஒரு ஃபோட்டோ ஷோ ஆகுதுல, அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. லைக் நீங்கள் ரொம்ப நாள் ஹேர் கட் பண்ணதுனால உங்கள் முடியல விழுந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கே தெரியுது. அவர் கண்ணுக்கு மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க. உங்களோட லிப் கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவர் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே டடக்குன்னு வந்துட்டு போகலாமா பேபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஹார்ட் பீட் வேறு டப்பு 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 வேறு நடிக்குது, ஹார்ட் வேறு. என்னவ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பொண்ணு கேரக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் வந்து பெண்ணாக நடிக்க வேண்டும். ஓகே.
இப்ப நீங்க தயங்க பார்க்குறீங்க. பார்க்கணுமே கருப்பு கலர் கோட் சூட்ல அந்த மனுஷன் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. நீங்களும் அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் ஆஹான்னு பார்க்குறீங்க. "ஆ போலாம் பேபி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்க கையை கொஞ்சம் இறுக்கமா பிடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்க ஹார்ட் வேற படபடன்னு அடிச்சுக்குது. ஐயோ! என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. உங்க மனசுல என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து அங்கே 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க போல். ஸோ அவங்களாம் வந்து இப்போ உள்ளே வந்து அவங்க நுழையிறாங்களோ அவங்கள வந்து செக் பண்ணி தான் உள்ளே வந்து அனுப்புவாங்க போல். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி 2, 3 கப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்கள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தயங்க வந்து ஒரு நிமிஷம், என்னது கையை காட்டு, நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே ரிங்கு போடுறாரு. என்னது பார்த்தா தெரியல ரிங்கு, இப்போ எதுக்கு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் வேணும்ல. ஓ சாரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிங்கை பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீ ஹார்ட் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பொறிச்சிருக்கு. என்னது இதில் இந்த சிம்பிள் இருந்தால் தான் அவங்க நம்புவாங்க. ஒரு மாதிரி ப்ளெயினாக இருந்துச்சுன்னா அவங்கள நம்ப மாட்டாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து போயிருப்பீங்க. அப்புறம் உங்கள் 2 பேரோட ரிங்ஸுமே நீங்கள் காட்டியிருப்பீங்க. அவங்க அண்ணா இன்னும் போக விடலை. ஏன் எங்களை உள்ளே போக விட மாட்டேங்கிறீங்க? உங்கள் 2 பேரையும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகமாக இருக்குது? எங்கள் 2 பேருக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயங்கோட ஷோல்டர் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட் இன்னும் வேகமாக துடிக்குது. கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நினச்சிட்டு இருக்காரு. என்ன பேபி நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு தானே? ஆமாம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அப்படி பேசும்போது, நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்புவேன். வாட்? பப்ளிக்கில் என்னோட பேபி கிஸ் பண்ணுறதா? நடக்காது. எங்க பாருங்கள், நீங்கள் இப்போ உங்களோட ஹஸ்பண்டை கிஸ் பண்ணலன்னா உங்களை இங்கே ஷூட் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் கப்புள்ஸ் தானே, கிஸ் பண்ணுங்கள். ஆனால் பப்ளிக்கில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த பாடி கார்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டடக்குன்னு இங்கே தயங்க வந்து உங்களுக்கு பிடிச்சி இழுத்து உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிச்சிட்டு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் ப்ளசண்ட்டாக முத்த வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் கண்ணை வந்து உருட்டுறாரு. பாடிகார்டு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ் பார்க்கவே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஹார்ட்டு வேறு டப்படப்படன்னு அடிக்குது. விட்டு அவங்க ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துடும் போல் அந்தளவுக்கு இருக்குது. கையில் லைட்டாக ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து பாடிகார்டு கண்டுபிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மனுஷன் அந்த கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்களுமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம் கழித்து அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பார்க்கணுமே அந்த பாடிகார்டு மூஞ்சில் ஆடலை. சரி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 பேரையும் அமைச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த பாடிகார்டு பார்த்து முடச்சிட்டே போயிருப்பீங்க. அப்படி போகும்போது அப்படியே தயங்கோட ஷோல்டரை பிடிச்சி கேள்றீங்க, என்ன அது அப்படியே நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச மாதிரி காட்டிட்டு, எதுக்காக என்னை கிஸ் பண்ண? இப்போ நம்ம மட்டும் உன்னை கிஸ் பண்ணல, இன்னும் நம்ம பரலோகத்துக்கு போயிருப்போம். நீங்கள் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த ஷிப்புக்கு வெளியே ஓகேவா அவுட் சைடு வந்து இருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க, நிறைய மாஃபியாஸ் வந்து இருப்பாங்க போல். லைக் அந்த மாதிரி இருக்கவே வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்க, நீங்களும் கப்பல்ஸா? நீங்கள் 2 பேரும் அப்படியே டிங்குன்னு தலையாடுறீங்க ஆமான்னு சொல்லிட்டு. இங்கே வாங்க. அப்படியே பார்க்குறீங்க, நீங்களுமே கப்பல்ஸா? ஆமாம், என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட பேர்? ஐயோ என்னோட பேர் என்ன மறந்து போச்சு. ஸோ வந்து ஏஜென்ட் பேர் அது. ஸோ இப்போ வந்து தனியாக உங்களுக்கு ரோல் கொடுக்கும்போது பேருன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் வந்து என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு மறந்து போச்சு. எங்கள் அப்படியே உன்னோட பேர் தாரா? என்னோட பேர் வந்து தாரா. உங்கள் பேர்? என்னோட பேர் அர்ஜுன். அதே எவ்வளோ நேரம் ஆகுது அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருமே கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம். உங்களுக்கு? எங்களுக்குமே இப்போ தான் ரீசெண்டாக. ஓகே அப்படின்றாங்க. அப்படியே ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே பார்க்கணுமே வந்து இங்கே என்ன கொஞ்சம் சிங்கிள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? இல்லை, நிறைய பேர் வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வேற யாரும் இல்லை, ஃப்யூச்சர் என்னது இது ஃப்யூச்சரில் மேரீட் ஆக போகிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது
உங்க கூட ஒரு கப்பிள்ஸ் வந்திருப்பாங்களா? உங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அப்புறம் தயாங்கோட அசிஸ்டண்ட் அந்த மாரி. ஸோ அவரு வந்து உங்ககிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசியிருக்காரு. தயாங்குமே கவனிக்காது. நீங்களுமே வந்து கவனிச்சுட்டு, கொஞ்சம் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மழுப்பிட்டு வந்து போயிட்டீங்க. தயாங்குமே உங்க பின்னாடியே வந்திருப்பார். நீங்க அப்படியே ரூம் போனோனே, "ஐய்யயோ! என்ன அவன் இப்படி வலியுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே, "இங்க பாரு அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி இரு. அது என் இஷ்டம்" அப்படின்றீங்க. சரி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விட்டுட்டாரு. நீங்களுமே அமைதியா வந்து படுத்து தூங்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நீங்களுமே எழுந்துறீங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டெண்டன்ஸ் எல்லார்கிட்டயும் போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே சுத்துறீங்க மீன்ஸ் எத கண்காணிக்கிறீங்க. அவங்க சொன்ன மாரி வந்து எங்க அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்படியே வந்து 2 பேர் சேர்ந்து சுத்துற மாரியே வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஆகுது. உங்களால எந்த எவிடன்ஸையும் வந்து கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப டென்ஷனா இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பியும் நைட்டு வந்து ஒரு மாரி டான்ஸ் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அந்த மாரி அரேஞ்ச் பண்ணும்போது வந்து தயாங் வந்து உங்க கூடயே இருந்துட்டுருப்பார் போல. அப்போ வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து தயாங்கிட்ட வந்து நம்பர நீட்டுது. நீங்களுமே அத கவனிக்கிறீங்க. அந்த மனுஷன் அந்த நம்பர வாங்கிட்டு அப்படியே கிழிச்சு போடுறாரு. "என்ன பண்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. "இங்க பார், எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகே? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ம். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்புற நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு பெருமிச்சு விட்டுட்டு, "தயாங்கா" அப்படின்னு சொல்லி நீங்களே பின்னாடி போறீங்க. "என்னது வயன்?" "அ சாரி, உன்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேனா?" "அப்படிலாம் இல்ல. ரூம் போலாமா?" போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூட போயிருப்பீங்க. லைக் என்னன்னு தெரியல உங்களுக்கு. சரி நம்ம வந்து அவன வந்து ரொம்ப வந்து அலைய விடுறோம் போல. அவன் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு வந்து கன்வின்ஸ் ஆயிருக்கும். நீங்களுமே இப்போ கொஞ்சம் நார்மலா பேசிட்டுருக்கீங்க. எங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அது திரும்பி வந்து டான்ஸ் பார்ட்டி மாரி இருக்கு. இங்க வந்து சொல்லியிருப்பேன்ல வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான்னு சொல்லிட்டு, அவன் வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கான். இங்க தயாங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போச்சு. லைக் வந்து லவ்வுலாம் கிடையாது. அந்த மாரி புடிச்சிருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ, அதனால வந்து எப்படியாவது இவன் கூட இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, தயாங்க்கு வந்து ஏதோ ஒரு மாரி மாத்திரை கலந்து குடுக்குது. அது ஒரு விதமான மாத்திரை. அந்த மனுஷன் தெரியாமயே வந்து அந்த ஜூஸ வந்து குடிச்சிடுறாரு. அது குடிக்கும்போது வந்து உங்கள மொறச்சிட்டே தான் குடிச்சிருப்பாரு. ஏன்னா, நான் சொல்லியிருப்பேன்ல, அவன் வந்து வழிஞ்சிட்டே இருக்கான். நீங்களுமே அவங்க கூட பேசிட்டே இருக்கீங்க. அத பார்த்தோனே அந்த மனுஷனுக்கு அப்படியே வெறி ஏறுதுல, அது ஃபுல்லா கல்ப் அடிச்சிட்டாரு. அவருக்கு அப்படியே இன்னும் ஒரு மாரி இருக்கு. ஒரு ஹார்ட்டா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. ரொம்ப அவருக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அந்த மனுஷன் வந்து கடன்னு ரூம் போறாரு. இத நீங்க பார்த்துட்டு வந்து, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அப்படியே கடகடன்னு ரூம் போயிருப்பீங்க. தயாங் அப்படியே கதவு க்ளோஸ் பண்ண போறேன். நீங்க டக்குன்னு கதவுக்குள்ள போயிட்டு, "தயாங் என்னாச்சு?" "இங்க பாரு வயன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு." "என்னாச்சுன்னு கேட்குறல்ல, இங்கேருந்து போயிரு. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல. என்னாச்சுன்னு கேட்குறல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோதான் சொல்லியும், அந்த மனுஷன் பாத்ரூம்குள்ள போயிருப்பாரு. நீங்களுமே போயிருப்பீங்க. "தயாங் என்னாச்சுன்னு சொல்லு தயாங்." அப்படியே அந்த மனுஷனோட கண்ணு பார்க்க ஒரு மார்க்கமா இருக்கு. "தயவு என்ன ஆச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர போட்டு உலுக்குறீங்க. டக்குனு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார்னா, உங்களோட 2 கையுமே உங்க தலைக்கு மேல பின் பண்ணிட்டு, "இங்க பாரு, எனக்கு என்னமோ அந்த மாதிரி எனக்கு கலந்து குடுத்துட்டான்னு நெனைக்கிறா அவ. என்ன சொல்ற? என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல வயன். என்ன ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாரு. ஆனால முடியல. நீங்க அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அப்படியே கிட்ட வர நீங்க அப்படியே அந்த பக்கம் தள்ளி போயிட்டீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் அப்படியே நனையிறாரு. "தயாங் நல்லா ரொம்ப முடியலையா? தயவு செஞ்சு இங்கேருந்து போவேன். ஏன் நான் எதாவது பண்ணிட போகிறேன். என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியே துரத்தி விட்டு லாக் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து டோலா லாக் பண்ணிட்டு நல்ல தண்ணி வந்து அந்த டப்புலாம் இருக்கும் போல், பாத் டப்புன்னு சொல்லுவாங்களே, அது ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு அதில் ஃபுல்லாக அப்படியே அந்த மனுஷன் வந்து முங்கிட்டு அதை வெளியே வரல. உங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. தயவும் கதவு தொறன்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே தூங்கிட்டார் போல. தயவுன்னு கத்தும் போது அந்த மனுஷன் டோரை அன்லாக் பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் போல். "என்னாச்சு? என்ன பண்ணுற நீ? எனக்கு பயமாக இருக்குது" அப்படின்னும் போது, "பையன் நீ என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், "தெரியலண்ணா, எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. டடக்குன்னு வந்து அவங்கள என்ன பண்ண தூக்கிட்டாரு. "தயாங் என்ன பண்ணுற?"
என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள பெட்டு மேலே போட்டாரு. தயோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் வந்து சரக்கு பாட்டில் இருக்குது, அது அப்படியே கல்ப்பாக அடிச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே ஃப்ளாட் ஆகிட்டார். நீங்கள் அப்படியே ஆனந்த மனுஷனே பார்க்குறீங்க. என்ன ஆச்சு இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஐயோ இவன் என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார். நீ ஒன்றும் பயப்படாத பையன், உன் அனுமதி இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே போல ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஃப்ளாட்டு. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னே புரியல உங்களுக்கு. லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷனை உழுக்குறீங்க. தேங்கம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி எழுப்புறீங்க. எனக்கு தூக்கம் வருது விடு. என்ன சொன்னான்? லவ் யூன்னு சொன்னான். லவ் யூவா? அதான் உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கேன், என்கிட்ட எதுக்கு சொன்னேன் லூஸு? நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. நீ தானே ஆள், உன்னை தானே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அந்த மனுஷன் திரும்பி ஃப்ளாட்டு. நிஜமாவேவா? நிஜமாக தான் கம்மனு தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போதையில் வளரிட்டாரு. அப்படியே ஒரு நிமிஷம் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நீங்களுமே சரக்கு அடிச்சிருப்பீங்களா, அப்படியே நீங்களுமே கண்ணை மூடி இருப்பீங்க, தூக்கம் வந்திருக்கும். அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க. டடுக்குன்னு கண்ணு முழிச்சிட்டு அப்படியே அந்த மனுஷன் கீழே தள்ளி விட்டீங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே அந்த மனுஷன் டக்குன்னு பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. பையனை உன்னை எதை பண்ணிட்டேன், ஐம் சாரி, நான் அந்த இது என்னால் கட்டுப்படுத்த முடியல, நான் அதே மாரி எதை பண்ணியிருந்தேன், ஐம் சாரி அப்படின்னாரு. நீ எதுவும் என்ன பண்ணலையா? பண்ணல. அப்பாடா நான் கூட பயந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ரெடி ஆகிட்டு வந்து வெளியே போயிருப்பீங்க. எங்கே நீங்கள் தேங்க பார்க்குற விதமே ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரசிக்கிறீங்க, ஆனால் அந்த மனுஷனுக்கு வந்து தெரியல என்ன ஒரு மார்க்கமாக பார்க்குறா. ஸோ நேற்று குடித்ததுனால அந்த மனுஷனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வந்து சொல்லலை, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கணுமே அந்த மனுஷன் அப்படியே டைட்டாக வந்து ஷோல்டர் பிடிக்கிறது, அவருக்கு எது நடிப்பு மாதிரி தெரியல, லைக் உண்மையாகவே ஃபீல் ஆகுற மாதிரி தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆன்னு எழுந்துட்டுருக்காரு. இங்கே வந்து அப்படியே இருக்கும்போது வந்து நீங்கள் எங்கே போயிருப்பீங்க போல், தெரியாமல் யாரையும் ஒருத்தர் இடிச்சிடுறீங்க. அவர் கையில் வேறு ஜூஸ் வச்சுருப்பார் போல், அது அவரோட ஷர்ட்டில் வந்து கொட்டிடுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டில் வந்து தொடச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கிளம்பிடுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வரவே பார்த்தீங்கன்னா வந்து தயாங் வந்து அந்த வந்திருப்பாங்களே இன்னொரு ஒரு கப்பல், அந்த பையனை போட்டு அடியாக நடிக்கிறாரு. தயாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து விட்றீங்க. அந்த மனுஷன் எதுவுமே சொல்லுவேன். தயாங்க என்னத்துக்கு அடிக்கிற ரீசன் சொல்லு. அந்த மனுஷன் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு. டடக்காங்க பிடிச்சல என்ன தான் நீ பண்ணுற எனக்கு புரியல, ஒழுங்கு மரியாதையே சொல்லி என்ன பிரச்சனை? அதுக்கு அவனுக்கு எதுக்கு அப்படி போட்டு அடிக்கிறேன்? பையன் எனக்கு அதை சொல்ல விருப்பலையா? சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் கோவமாக போகிறீங்க. அந்த மனுஷனுமே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். 2 பேருக்குமே ஒரு சண்டை வந்துடுச்சு. எதுக்கு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆளாவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவமாக வந்துருக்கு. அந்த மனுஷனுமே என்னை புரிஞ்சு கூட மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுமே போயிட்டுருப்பார். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் வந்து தேடிட்டு இருக்கீங்க, ஓகேவா? தனித்தனியாக வந்து போய் தேடிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா வந்து லைக் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் போய் ஏறிட்டு என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் அந்த கதை ஒரு மாதிரி ரூம் மாதிரி இருக்குது, அதில் போய் காதை வச்சு கேட்குறீங்க. ஸோ அது சரி கேட்கல. டக்குன்னு வந்து ஒரு பேப்பர் வந்து அங்கே இங்கே கீழே விழுந்திருக்கும் போல், அந்த பேப்பரை சுருட்டி அப்படியே அதில் காதை வச்சு கேட்குறீங்க. இன்னும் எத்தனை நாளில் போயிடுவோம்? இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம். அப்படியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமாம், அந்த பொண்ணுங்க எங்கே இருக்காங்க? கீழே, ஓகேவா? பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த ஷிப்போட பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க, ஓகேவா? அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்களுமே இருக்காங்க. பார்த்து பத்திரமா நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும், ஓகே? ஓகே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுறது வந்து நீங்கள் காதில் கேட்டுட்டீங்க. பேசா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த இடத்த விட்டு அப்படியே பேஸுக்கு வந்து போயிருப்பீங்க.
இங்கே தானே எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கவே உங்கள் காலுக்கு வந்து ஏதோ தடுக்குது. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க வேற இல்ல. ஸோ அந்த ஆளுங்கலாம் எங்கேயோ வந்து போயிருப்பாங்க போல. அந்த நேரத்த பயன்படுத்தி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. என்ன ஏதோ ஒரு மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே அந்த கதவு வந்து ஒரு மாரி ஸ்கொயர் ஷேப்ல அந்த கதவு இருக்கு. இந்த செப்டிக் டேங்க் கதவெல்லாம் இருக்கும்ல, அப்படியே நம்ம அதுக்கு ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்கு புடிச்சு இழுப்போம்ல, அந்த மாரி இருக்கு. ஸோ அத அப்படியே புடிச்சு இழுக்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ இருட்டுல வந்து தெரியல. அதில வேற ஸ்டெப்ஸ் வேற இருக்கு. அப்படியே இறங்குறீங்க. அப்படியே இறங்கி பார்க்குறீங்க பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பொண்ணுங்க. அப்படியே உங்கள பார்த்தோனே பயந்து மிரள்றாங்க. "யார்? யார்? யார்? எங்கள விட்டுருங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் எங்கள விட்டுருங்க." இ இரும்மா, நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நாங்க எங்க வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் எங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கலாம் அழுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்க கண்ணுல அப்படியே டியர்ஸ் வருது. டக்குனு அந்த பொண்ண போய் ஹக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பயப்படாத, பயப்படாத. நான் இருக்கேன், நான் இருக்கேன். ஓகே. நான் மேலே போய் வந்து ஹெல்ப்க்கு ஆள கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எந்த சத்தமும் போடாதீங்க. நான் பண்ணத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஓகே. ஓகே. ப்ளீஸ் எங்கள காப்பாத்திடுங்க எப்படியாவது." சரி, 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 சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெதுவா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க பாருங்க. மண்டையில சரி அடி. யாரோ அப்படியே ஒரு பெரிய கட்டையில அடிச்சிருப்பாங்க போல. நீங்க அப்படியே மயங்கிட்டீங்க. ஆ எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு. "இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டியா நீ? உன்ன விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு அப்படியே அந்த தலையில அடிச்சனால கண்ணுல கிட்டு கிட்டு கிட்டுன்னு சுத்துது. பிளர்ரா தெரியுது. எதுவுமே உங்களால பார்க்க முடியல. அப்படியே அந்த உருவம் வந்து உங்கள தூக்குது. ஓகேவா? ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு தயங்க பார்க்கலாம். தயங்க வந்து ஏதோ எவிடன்ஸ வந்து தேடிட்டு இருக்கும்போது, அவரு வந்து அந்த ரூம கண்டுபிடிச்சு போயிருப்பாரு. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ரூம் வந்து ஒழுங்கா டோர் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ அந்த ரூம்ல வந்து சில எவிடன்ஸ்லாம் இருக்கு. அந்த எவிடன்ஸ் ஃபுல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. ஓ! ஆனா அந்த பொண்ணுங்கலாம் எங்க இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே மண்டைய பிச்சுட்டு அந்த எவிடன்ஸ் வந்து எப்படியோ மறைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்பதான் வந்து அது என்ன எப்படி சொல்றது? அவர கிராஸ் பண்ணி நீங்க போயிட்டு அந்த ஆள் வந்து உங்கள தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஆனா தயங் வந்து அத பார்க்கல. ஓகேவா? ஸோ அப்படியே உங்க கையில வந்து அந்த ரிங் இருக்குல்ல தயங் போட்டு விட்டார்ல, அந்த ரிங் வந்து கழண்டு மட்டும் விழுந்திருக்கும். அந்த மனுஷன் வந்து ஒரு ரூமுக்கு வந்து உங்கள தூக்கிட்டு வந்து போயிட்டு, அப்படியே அந்த பெட் மேல பொத்துன்னு போடுறாரு. உங்க தலையில நல்லா சரியா அடி விழுந்ததுனால அப்படியே பிளட்டு வந்து வருது. ஐயோ! ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சிட்டனோ! பரவால்ல எப்படி இருந்தாலும் சாக தானே போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்க அப்படியே கொஞ்சம் கண்ண உத்து பார்ப்பாங்கள்ல, குறுக்கி அந்த மாரி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கள்ல, உங்க கூட ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான். "ஏய்! நீ நீயா என்ன அடிச்சது?" "ஆமா, நான் தான் உன்ன அடிச்சேன்." நான் என்ன நினச்சேன்னா, உன்கிட்ட அப்படியே நல்லா பழைய மாரி ஆக்ட் பண்ணி, அப்படியே ஆக்ட் பண்ணி எப்படியாவது அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்குள்ள அப்படியே உன்ன பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நெனச்சேன். அப்ப தானே அந்த பொண்ணுங்கள சேல் பண்ண முடியும். உன்ன பிஸியா வைக்கலன்னா நீ சும்மா இருக்க மாட்டியே. அது மட்டும் இல்ல, எனக்கு வேற உன்ன ரொம்ப பிடிக்கும். மன ரீதியால எனக்கு உன்ன பிடிக்காது. என்னதான் பார்க்க பையன் மாரி இருந்தாலும், அழகா பொண்ணு மாரி இப்ப தான் லட்சணமா இருக்கே. நான் கூட சரி மெதுவா பார்த்துக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இப்படியே தான் பண்ண போனேன். அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படியே என் கண்லேருந்து தண்ணி வருது. உன்னை எவ்வளோ நல்ல பையன் நெனச்சேன் தெரியுமா நானு? அதுவும் சீஃபோட பையன் இப்படி பண்ணலாமா? ஐயோ! ஐயோ! என்னம்மா நீ? நான் மட்டும் தான் அந்த பிளான போட்டேன்னு நெனைக்கிறியா? அப்ப இதுக்கு இந்த பொண்ணுங்கள கடத்தது யாரு? இதுக்கு ஹெட் யாரு? ஹெட் யாரா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறான். நீங்க அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்க கண்ல ட்ராப்லெட்ஸ் பள 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 பளன்னு வருது. என்ன? இல்ல நீ பொய் சொல்ற. எங்கள வழி நடத்துறதே இவங்க தான்மா. ம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்படி இங்க வந்து கட் பண்ணிக்கலாம். எங்க தயங் வந்து அப்படியே போற அவரு என்னன்னு தெரியல. அங்க ஏதோ கீழ விழுந்திருக்கிறது பள பள பளன்னு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஏதோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போறாரு. பார்த்தா ரிங்கு. என்ன?
ரிங்கு கீழே விழுந்திருக்கு. ஏதோ ஒன்று சரியில்லை. தயாங், ஏஜென்ட் என்னாச்சு? எனக்கு என்னமோ வயனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், அவளோட ரிங்கு வேற கீழே விழுந்திருக்கு. கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ பிரச்சனை. வாங்க போய் தேடலாம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் தயாங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ லைக் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கல தலையில் அடித்ததுனால அந்த ரத்தம்லாம் வந்திருக்கும்ன்ட்டு. உங்களோட ரத்தம் 2 சொட்டுகள் கீழே விழுந்திருக்கும். நல்லா கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த மனுஷன் அதை பார்த்துட்டு, இந்த இடத்துல எப்படி ரத்தம் தெரியலையே, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை, இந்த ரூம்குள்ளே தான் வயனிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. அப்போ திறக்கிறது சீஃபோட பையன். சொல்லுங்கள் தயாங். அவர் அப்படியே ஆனை பார்க்குற சீஃபோட பையன். நீ என்ன இங்கே பண்ணுற? இது என்னோடய ரூமு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை இந்த பக்கம் போகும்போது சொட்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்த்துருப்பாரு. அப்போ உங்களோட ஷூ, அதாவது உங்கள் காலில் சாண்டல்ஸ் போட்டிருப்பீங்களே, அந்த சாண்டல்ஸ் அந்த ரூம்குள்ளே இருந்தது பார்த்துட்டார் அந்த மனுஷன். அந்த மனுஷன் டடக்குன்னு உங்கள் ரூம்குள்ளே கொஞ்சம் என்னை விட முடியுமா? எதுக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்பி தயாங் உள்ளே போயிட்டாரு. அந்த சாண்டல்ஸ்லேயும் பார்த்துட்டாரு. ஸோ இதை அவருமே பார்த்துட்டாரு. எங்கள் வயனா அவங்க எப்படி இங்கே இருப்பாங்க? அவளோட சாண்டல் இங்கே தான் இருக்குது. எங்கே அவங்க இங்கே இல்லை. என்ன பேசுகிறீங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கண்ணை காட்டுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி திரும்பத்துக்குள்ளே அவருக்கு மண்டையில் செம்ம அடி. ஸோ உங்களுக்கு அது மரக்கட்டையில் அடி விழுந்திருக்கும். அவருக்கு அப்படியே மெட்டல் ராடில் தலையில் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா அது பண்ணது வேறு யாரும் இல்லை, உங்களோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் நித்யா. ஏஜென்ட் நானும் எவ்வளோ பொறுமையாக தான் இருக்குது. அந்த சைடு நீ போயிருந்தா அதுவும் உயிர் தப்பிச்சிருக்கோம் சே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்படியே அந்த மனுஷக்கெல்லாம் தண்ணியாக வருது. அப்படியே அந்த பொண்ணு அப்படியே கீழே மண்டி போடல, லைக் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, நீ தப்பிச்சிருவேன்னு நினச்சேன், பார்த்தா நீயே சாக போகிற. அப்போ வயன் அவ்வளோமே சாகிற கண்டிஷனில் தான் இருக்கா. ஆனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் பொழைச்சிப்பாவ. அவளை விட்டு ஒழுங்கு மரியாதை. ஐயோ என்ன உங்கள் காதலி அடித்தோடனே கோவம் வருதா? அப்படியே ஆன் பார்க்குறாரு. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும்டா. உங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ஓகேவா? இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்துருந்தாலும் சொதப்பியிருப்பாங்க. அதுதான் நானே டைரக்டாக இறங்கினேன். எதுக்காக தெரியுமா? அந்த மாதிரி பிஸ்னஸில் பண்ணதான். நீங்கள் எப்போ பிஸியாக இருப்பீங்க அந்த மாதிரி டைமில் பார்த்து அந்த பிஸ்னஸை பண்ணுவேன். நீயும் ஒரு பொண்ணு தானே, பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணுங்களோட லைஃபை கிடைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் பொண்ணுலாம் இல்லை ப்ரோ, எனக்கு இந்த பாசம் நேசம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்ன விடு, பையன் ஒன்று எவ்வளோ நம்பினேன். நம்மளுக்கெல்லாம் முதுகில் குத்த தான் தெரியும், நேராக குத்தலாம் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கெல்லாம் காரணம் தான், இதுக்கு ஹெட்டுமே நான் தான். எழுதிட்டு போடுறா அவளை. அதெல்லாம் முடியாது. ஏன்? நான் தான் கேட்டுருந்தல, சேகரி சீக்கிரம் முடிச்சுட்டு போடு. என்ன பண்ண போகிற அவளை? ரொம்ப துடிக்கிறான்டா. இவன் கண்ணு முன்னாடியே நீ பண்ணிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவன் மேலே கையை வச்சா உன் கையை வெட்டிடுவேன். இந்த நிலைமையில் இருக்க நீ எப்படிடா வெட்டுவ? சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, சீக்கிரமாக போட்டு தள்ளிடலாமா? இஷ்டம், என்ன வேணால் பண்ணி இவங்க 2 பேரையும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன நெருங்கிய தோழர்கள், என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண் எடுக்கிறாரு. நோ நீ அவன் முன்னாடி தான் நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கிட்டு லைக் அங்கேயே பெட் இருக்கு போல் அதில் போடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு எழுதிட்டு பார்க்குறீங்க. தயாங்கா வயன், ஐயோ. ஆனால் ரொம்ப பாவம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் 2 பேருமே சாக போகிறீங்க. வயனச்செல்லாம் ஏறான் வந்துடுறேன், ஃபஸ்ட்டு உன் ஆளை போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட நெஞ்சிலையும் அந்த மனுஷன் சுட்டுட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாம் ட்ராப்லெட்ஸ் வருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மனுஷனை ஷூட் பண்ணுறாரு. ப்ளீஸ் அவனை விட்டுரு
என்ன பையன், நீ கெஞ்சிரியா? ஐயோ சே, எப்படியும் தெரிஞ்சது. ப்ளீஸ் 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 இன்னொரு வாட்டி சுடாத, ப்ளீஸ் 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 என்னை என்ன வேணால் பண்ணிங்க, ப்ளீஸ் அவனை விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. இவ்வளோ அழகாக நீ கெஞ்சிறிய. சரி, உனக்காக அவனை விட்டுறேன். ஸோ தயங்கி இப்போ மயக்கத்தில் இருக்கார், லைக் உயிரெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அவர் மயக்கத்தில் இருக்கார், அவரால் எதுவும் பண்ண முடியாத நிலமையில் இருக்கார். பாரு ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ எவ்வளோ அழகாக கெஞ்சுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள் மேலே ஏறிட்டார். உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே பாரு ப்ளீஸ், முடியாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்களோட கை வந்து உங்கள் தலைக்கிட்ட போகுது. டடக்குன்னு அதில் பிளேடு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளேட் எடுத்து அப்படியே சலக்குன்னு சொல்லிவிட்டு அவளோட கழுத்தில் கோடு போட்டிருப்பீங்க. என்னையே கெஞ்சு விட்டல நீ, எவ்வளோ தைரியம் தான் என்னோட தயங்கம் ஷூட் பண்ணிப்பேன். என்னையே கெஞ்சு விட்டுட்டல நீ, சாவடா. அந்த மனுஷனால் எதுவும் பேச முடியும், ஏன்னா அவரோட கழுத்தில் தான் கோடு போட்டிருப்பீங்க. அந்த ரத்தம் அப்படியே உங்களோட ஃபேஸில் வந்து தெரிக்குது. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே செத்துட்டாரு. சாவுடா. நல்ல பெயின் நினச்சேன். இதெல்லாம் சீஃப்க்கு நினச்சி என்ன பண்ண போகிறாரோ. நீங்கள் அப்படியே எழுறீங்க. அப்படியே உங்கள் தலை செம்மையாக வலிக்கு. தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பிடிச்சி அப்படியே உங்களோட தைஸில் வந்து படுக்க வைக்கிறீங்க அவரோட தலையை. தயங்கா எழுந்து ப்ளீஸ், தயங்கா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், தயங்கா எழு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உழுக்குறீங்க. தான் அந்த மனுஷங்கிட்ட மூச்சு பேச்சே இல்லை. தயங்கா இங்கே பாரு, தயங்கா இங்கே பாரு ஐ லவ் யூ ப்ளீஸ், கண்ணு மொழி தயங்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷனை பிடிச்சிட்டு அழுறீங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு கொட்டுற சத்தம். டடக்குன்னு பார்க்குறீங்க, பார்த்தா அது வேற யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான். ஐயோ, என் ஃப்ரெண்டு ஆடுறது பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை சொல்ல உனக்கு தகுதியே இல்லை. என் ஃப்ரெண்டு கோவம் வந்துடுச்சு. ஒரு வேலையை கூட என் ஒழுங்காக முடிக்க மாட்டேன், செத்தது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட பணத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அல்றா, எதுக்காக இப்படி பண்ண, உனக்கு எவ்வளோ நம்பினா தெரியுமா? அதுதான் என் குணமே, எல்லாரையும் ஈஸியாக நம்பச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்களோட முதுகளையும் நான் குத்திடுவேன். என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே கூடாது. ஆனால் நீ நம்பிட்டியவ ஏன் ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்கிறான். பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. அவங்களும் பொண்ணுங்க தானே, உன்ன மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணுங்க தானே, அவங்க வாழ்க்கை நினச்சிப்பாரு. ஐயோ, நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி இறக்க குணம்லாம் கிடையாதுமா, இது என்னோடய பிஸ்னஸ். அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீயும் தயாங்கோ எங்கேயோ கண்காண இடத்துக்கு போயிருங்க, ஓகே? இல்லை, நாங்கள் போக மாட்டோம், அந்த பொண்ணை நான் காப்பாற்றியே தீருவேன், அந்த பொண்ணுங்களை நான் இங்கே தான் இருப்பேன், அந்த பொண்ணுங்களை காப்பாற்றியே தீருவேன்னு சொன்னேன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. உன்னோட சாவை என் கையில் தான். என்ன உன்னோட பதில்? என்னோட பதில் என்னன்னு உனக்கு தெரியாது அப்படின்னா உன்னோட சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க முடியை பிடிச்சிருக்கிறா. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. ஆனால் அவள் கேட்கவே இல்லை. அப்படியே ஒரு கத்தி எடுத்து அப்படியே உங்கள் வயிற்றுல குத்திட்டா. சாரி, நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா, நீயும் தேங்காய் கலங்கான இடத்துக்கு போயிருங்க, அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டேன்னு உங்களை தேடி கூட வர மாட்டேன். இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்குது, அவனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்கிறான். முடியாது, நான் ஒன்றும் கோலை கிடையாது, அப்போ நீ சாகிறது யாரையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி குத்துறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, வலிக்கட்டும், நான் எவ்வளோ சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கப்ப எங்கள் தேங்க அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே மூணாவது குத்தி இறக்கிட்டு அப்படியே இறக்குறா. அப்படியே உங்களோட வயிற்றுல அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு. ஃபயன் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வலியை கூட பார்க்க வந்து தயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நடக்கக்கூட முடியல. இல்லைனாலும் அவர் பக்கத்தில் வந்து தபக்குன்னு விழுறீங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபயன் தயம் கண் முழிச்சிட்டியா? என்னை மடிச்சது தயம், நீ எதுக்கு மடிப்பு கேட்குற? இல்லை தயம், நீ சொல்கிறத நான் கேட்டிருக்கணும். இங்கே பாரு, பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபயன்
என்னோட கடைசி வார்த்தை இதுதானா? பரவாயில்ல, என்ன பேசுகிற தயம்? என்னோட கடைசி வார்த்தை, நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். இது உன்கிட்ட இந்த மிஷின் முடிஞ்சோடனே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு இது தெரியும் தயம். அப்படியே இந்த மனுஷன் பார்க்குறாரு. அது ஒன்று ஐய அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடுவில் வரா. என்னால அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது. ஐ எம் எ சிங்கிள். உங்களோட பேச்செல்லாம் எனக்கு கேட்டால் கடுப்பாகும்பா, சாரி. ஸோ அதனால் உங்களை சீக்கிரமாக சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் எடுக்கிறா. ஸோ வந்து ஏற்கனவே அவன் வந்து ஒரு கண் வச்சுட்டு இருந்தால அது வந்து உங்கள் சைடில் தான் இருக்குது. தயங்க அப்படியே கண்ணை வந்து உருட்டுறாரு. நீங்கள் அதை கவனிச்சிட்டு டடக்குன்னு வந்து அந்த கண்ணை வந்து தயங்கிட்ட தள்ளி விட்றீங்க. டடக்குன்னு அந்த மனுஷன் வந்து 2-3 வாட்டி ஷூட் பண்ணிட்டார். என்னையும் ஷூட் பண்ணிட்டீங்களா? இருந்தாலும் நான் போகும்போது சும்மா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வரும்போது டடக்கு நீங்கள் வந்து காலை வந்து இழுத்து விட்றீங்க. ஸோ அதனால் அவள் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. விழுந்துட்டு அப்படியே இறந்துடுறா. எங்கள் தயங்க அப்படியே மயங்கிட்டார். தயம் தயம் வலிக்குது தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. எங்கள் தயங்க வந்து அந்த பக்கம் வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். லைக் வந்து எமர்ஜென்சி, நாங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து போலீஸ் கிடச்சோன்னே எல்லாமே கடன்னு ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்துட்டு அந்த இதில் வந்து இறங்கிட்டு நிறைய பேட் மாஃபியாஸை வந்து லைக் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போயிருப்பார். அது வேற யாரும் உங்களோட ஃப்ரெண்டு தான், நான் சொல்லியிருப்பேன்ல ஃபஸ்ட்டில். என்ன ஃபைனோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அடக்குன்னு வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ண பார்த்தா நீங்கள் இந்த நிலமை இருந்துட்டுருக்கீங்க. லைக் கத்திட்டே நீங்கள் வந்து மயங்கிட்டீங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்தி கூச்சல் போட்டு அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் இருந்துட்டுருக்கீங்க. ஹெலிகாப்டர்லேயே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. டாக்டர்ஸ் வந்து எதுக்கும் வந்து கூப்பிட்ருப்பாங்க போல். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீஃபோட பையன், அதாவது அந்த 2 பேரும் இறந்தது பார்த்தா என்ன இவங்க 2 பேரும் இந்த நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் எழுப்பி பார்க்கணுன்னு பார்த்தா ஏற்கனவே 2 பேர் இறந்துருப்பாங்க. ஐயோ சீஃபோட பையன், இந்த பொண்ணு இறந்துருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் 2 பேரும் காப்பாற்றுறது தான் வந்து பெரிய மிஷினாக இருந்துருக்கு அவங்களுக்கு. இப்போ ஹெலிகாப்டர்ஸில் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த குத்துனாங்களே அந்த இடத்த வந்து தைச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு செம்ம பெயின் எடுக்குது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து தயங்க இருக்கார். அவரோட நெஞ்சிலேருந்து புல்லட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. கல்லில் அப்படியே தண்ணி அப்படியே ட்ராப்லெட்ஸாக போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் காமிக்கும்ல, அந்த பீப் பீப் அந்த மாதிரி அந்த மிஷினில் வந்து அந்த உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குற மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவரோட உயிர் போகும்போது இல்லை இப்படி நடக்கக்கூடாது தயங்கா. ஸோ நீங்கள் அவர் பக்கத்தில் தானே இருக்கீங்க. அப்படியே அவர் கையை வந்து சீன்றீங்க. தயங்கா இங்கே பாரு தயங்கா, இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணுற சொன்ன, நானுமே என்னை லவ் பண்ணுற தயங்கா, இங்கே பாரு தயங்கா, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆடுறீங்க. அந்த மனுஷனை குலுக்குறீங்க. எங்கள் தயங்க அப்படியே வந்து லைக் வந்து உடம்ப விட்டு அந்த உயிர் பிரியும் போது கண்ணுக்குள்ளே வந்து நம்ம லாஸ்ட் 1 minute வந்து நம்ம என்னென்ன பண்ணோம், யார் கூட இருந்தோன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு முன்னாடி வரல, அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நீங்கள் கத்துறீங்க, தயங்கா ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது, நீ போனேன்னா கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்க அப்படியே அந்த காதில் சவுண்டு கேட்டோடனே வயன் நான் கூப்பிட்றான். அவ ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன், வயன் அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அந்த மனுஷன் கண் முடிச்சிட்டாரு. வாட் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு பார்க்குறாங்க. இந்நேரம் இவரை செத்துருக்கணுமே. வயன் தயங்கா, வயன் உனக்கு எதுவும் ஆகலை, நீ பழைச்சிட்டு தயங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. நான் பழைச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவளுக்கு அப்படியே பெயின் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டுருக்கவே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ எல்லாமே நார்மல் ஆகிட்டு நான் கூட நீ செத்துருவேன்னு நினச்சேன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி உதைக்கிறீங்க. ஏன்னா பக்கத்தில் தானே இருக்காரு. ஏன்டி இந்த நேரத்துலேயும் நீ சும்மா இருக்க மாட்டே, எப்போ தானே எனக்கு அடிச்சு கூட்டிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க.
ஐயோ! இந்த நிலைமையிலயும் திருந்தல பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிறது ஹாஸ்பிட்டலில். நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலை. லைக் வந்து சீஃபோட பையன் இப்படி பண்ணிட்டான்றது சொல்லலை. அவருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன சொல்லிட்டிங்கன்னா, அவர் வந்து எங்களை காப்பாற்ற பார்த்தாரு, ஆனால் அதுக்குள்ளே வந்து செத்துட்டாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை பற்றி மட்டும் சொல்லியிருப்பீங்க. அவர் அப்படியே நம்ம ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ட்ரோகி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுந்துட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயம் சொன்னால் இன்னும் அழுவான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஐயோ கடவுளே, இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எப்போ போவோம் தெரியல அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருந்துட்டுருக்கு. எங்கள் தயாங்க அப்படி அவங்க பெட்டில் வந்து உட்கார. எதுக்கு என் பெட்டில் வந்து உட்காடுறேன்? இல்லை, நான் சாகும்போது ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அது இப்போ சொல்ல முடியாது பட அப்படின்றீங்க. சொல்லடி, அப்போ மட்டும் சொன்னேன். அப்போ அவ்வளோதான், நம்ம உயிர் போகுது, சரி கடைசி வார்த்தை அப்படின்றதுக்காக சொன்னேன். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. சொல்லடி அப்படியே அந்த மனுஷன் உங்களை போட்டு உழுக்கிறாரு. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கீங்கன்னா, உங்களோட ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த கல்யாணத்தில் வந்து நீங்கள் லைக் வந்து கிறிஸ்டின் கல்யாணம் மாதிரி தான். ஸோ அந்த பொக்கையை வந்து தூக்கி வந்து போடுறாங்க. அந்த பொக்கையை பிடிக்கிறது நீங்கள். ஸோ அந்த பொக்கையை பிடிச்சிட்டு அப்படியே திரும்புறீங்க. தயாங்க இருக்காரு. அப்படியே வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இது நான் சொல்ல வேண்டிய வார்த்தைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கத்துற. லூசியா சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணேன். ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. சரியான பைத்தியம், இதை வச்சுட்டு நான் எப்படி ஓரியாட போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட வெட்டிங் நைட்டு வந்துட்டுருக்கு. அந்த மனுஷன் அவளை வெயிட் பண்ணியிருக்காரு, லைக் பொண்ணு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடு வரீங்க. ஐயோ அப்பா என்னம்மா வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணது ஃபுல்லாமே பையன் மாதிரி அப்படியே அந்த மனுஷன் முறைக்கிறார். என்ன முறைக்கிற? பொண்ணு மாதிரி வரணும்னு பார்த்தீங்க, பொண்ணு மாதிரி வந்திருக்கியா? அதெல்லாம் எங்கிட்டலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஷப்பா என்னம்மா வேக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி ஊட்டி எறிஞ்சிட்டு ட்ரெஸ்ஸை வந்து தேடிட்டுருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, லைக் வந்து இன்னஸோட மட்டும்தான் இருக்கீங்க. புருஷன் இங்கே இருக்கேன்டி, எதாவது பண்ணியிருப்பேன், நீ அதை எதை பண்ண போட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரெஸ்ஸு ஷர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது டடுக்குன்னு அந்த மனுஷன் அந்த பேக் பண்ணுறாரு. அப்படின்றீங்க. எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை தூக்கி பெட்டில் போட்டுட்டு அவங்க மேலே ஏறிட்டாரு. என்னை 3 எடுத்துகிட்டா உனக்கு தானே பிரச்சனை அப்படின்றீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஹிக்கிஸ் வச்சுருப்பாரு. நீங்களுமே வந்து 3 ஏறிட்டு அவருக்கு அங்கங்கே வந்து முத்தங்க கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு லைஃப் வந்து பிகின் ஆகிருக்கும். ஸோ இதோட இந்த 2 ஷார்ட்டை வந்து முடிக்கிறேன். ஹாப்பி எண்டிங். பை பாய் எல்லாருக்கும். பாய். அடுத்த 1 ஷார்ட்டில் சந்திக்கலாம். பாய். லவ் யூ மீன்ஸ் na 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 na